ரெண்டே ரெண்டு பொண்ணுங்க தான் இருக்கிறீங்களா என்ன ஃபாலோ பண்ணுறதுல? ரொம்ப வெக்கமாக இருந்தது எனக்கே. ஆக்சுவலாக 4.5% ஏதோ விமன் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபிட் தமிழா 2025 மந்த்லி சேலஞ்ச் நம்ம வச்சோம். 30 செகண்ட்ஸில் மேக்ஸிமம் புஷ்அப் யார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 110 மென், அதாவது 110 ஆண் மகன்களும் 3 பெண்மணிகள் கலந்து விடாங்க. ஒருத்தவங்க வந்து லேட்டாக சென்ட் பண்ணிட்டாங்க. ரூல் இஸ் ரூல், அதனால வந்து அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சி, என்னதான் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நம்ம அது பண்ணக்கூடாதுன்னு பண்ணல. ரெண்டு பேர் தான். அதில் ஒருத்தவங்களுக்கு 41 வயசு, ஒருத்தவங்களுக்கு 29 வயசு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஓகே, எனக்கும் 32 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அவங்க 2 பேருமே 15. ஆக்சுவலாக ஒரு ப்ரைஸ் தான், நம்ம ட்ரா வச்சு எதனா பண்ணலான்னு பார்த்தோம். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம்னால 2 பேருமே விமன், ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே போட்டி போட்டிருக்காங்க. நம்மளை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் ரீல்ஸ்லாம் ஃபிட்னஸ் வீடியோலாம் பண்ணுறாங்க. நான் நினச்சேன் சேலஞ்ச் அக்செப்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பேர் கொடுத்துருந்தீங்க. அப்புறமேட்டு இன்னொரு வீடியோ நம்ம சேலஞ்சை ஃபுல்லாக போட்டு டிஸ்க்ளைமர் போட்டு அதையும் வந்து ஒரு லட்சம் பேர் பார்த்துருப்பீங்க. பட் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, லீடர் போர்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பேர் ஏன் புஷ்அப் வந்து பாதி பேர் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா எனக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புஷ்அப்போட வியூ வந்து இப்படி இருக்கணும், கரெக்டாக எடுக்கணும், ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எல்போவை ஃபுல்லாக மேலே வந்தால் தான் ஒரு புஷ்அப் கவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 42 புஷ்அப் பண்ணி வின்னர் வசீகரன் இருக்காரு. அவர் 42 புஷ்அப்புமே அப்படி தான் பண்ணார். ஓகே, மற்ற பேர் நிறைய பேர் 50 பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அந்த ஆஃப் பம்பிங் இருக்குது, ஃபுல் எல்போ எக்ஸ்டெண்ட் ஆகல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா லீடர் போர்ட் ஆக்சுவலாக ரூல்னா ரூலில் அதை கரெக்டாக நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து இது எப்படி நடக்க போகுதுன்னா ஒவ்வொரு மாதமும் இப்போ February 5ஆம் தேதி சேலஞ்ச் அனௌன்ஸ் பண்ணுவோம். 15ஆம் தேதிக்குள்ளே ஃபிட் தமிழா பேஜுக்கு நீங்கள் வீடியோ சென்ட் பண்ண போகிறீங்க. 20ஆம் தேதி உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் லீடர் போர்ட்லாம் வச்சு யார் வின்னர்ன்றதை நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். 30ஆம் தேதிக்குள்ளே எங்களால் முடிஞ்ச ஒரு சில டிஷர்ட் லைக் இந்த மாதிரி ஒரு சில கிஃப்ட். ஓகே, மேபி ஃபியூச்சரில் நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்தால் நல்ல கிஃப்ட்டாக கொடுக்கலாம். மேபி இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு ஃபிட் தமிழா டிஷர்ட் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்மால் கூப்பன் ஆஃப் கிஃப்ட் எங்களால் முடிஞ்சது உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. மேபி இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் சேலஞ்சில் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் என்ன ஃபாலோவே பண்ணனாலும் நோ ப்ராப்ளம். இந்த கோச் மதியை ஃபாலோ பண்ணுங்கள், ஃபிட் தமிழாவை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோவர்ஸை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் சும்மா மைண்டில் வச்சுக்கோங்க, 5ஆம் தேதி ஆனால் இந்த மதி ஒரு சேலஞ்ச் கொடுப்பாருப்பா, ஃபிட் தமிழா பேஜில் போய் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி வந்து பாருங்கள். இல்லை ஒருவேளை என்ன ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபிட் தமிழா பேஜை. அதில் நம்ம சேலஞ்ச் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் இது வந்து முழுக்க ஃபிட்னஸை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம நடத்த போகிறது. இந்த 2 விமன் பண்ணாங்க. அவங்க 2 பேருக்குமே அப்ரிஷியேட். 2 பேருமே ரீட்டா ஆனந்த் சொல்லிட்டு ஒரு சிஸ்டர், அப்புறமேட்டு மரியா ஜெசி. வசீகரன் வந்து 42 புஷ்அப் பண்ணியிருந்தார், அவருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். இன்னும் நிறைய 110 பேர் பண்ணீங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே நன்றி நீங்கள் முயற்சி பண்ணதுக்கு. பட் மிஸ்டேக்ஸ் என்னன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட லெவல் என்னன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூ கேன் புஷ் யுவர் செல்ஃப் ஃபார் நெக்ஸ்ட் லெவல். இப்போ அப்கமிங் சேலஞ்சில் நீங்களும் மெடல் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே, நீங்களும் அந்த லெவலுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டோட நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். மேபி வச்ச சேலஞ்ச் இப்போ புஷ்அப் வந்து நிறைய பேருக்கு பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம், அவங்களாம் பண்ண முடியாமல் அதனால சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சிஸ்டர்ஸ் ப்ளீஸ் ஜாயின். நீங்களும் ஒரு வீர தமிழச்சின்றதை காட்டுங்க. நிறைய பேருக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கும். அதுக்காக தாங்க இந்த ஒர்க் அவுட் ரீல் இதெல்லாம் போட்டுறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறதோ